வணக்கம். நான் என்னுடைய இந்த கர்ம ஆராய்ச்சியிலையும் முருக சக்தி சார்ந்த ஆராய்ச்சியிலையும் கண்டறிந்த ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்றேன். எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ண முடியாது, ஆனா இந்த விஷயம் நிச்சயமா சொல்லியே ஆகணும். இந்த கேள்வி எல்லா முருக பக்தர்கள் மனசுல இருக்கும். அது என்னன்னா, நான் எல்லா முருக பக்தர்கிட்டும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னன்னா, நீங்க ஆறுபடை வீடுல எந்த முருகர் கோயில் போனாலும் சரி, அப்படி இல்ல சிறுவாபுரி போனாலும் சரி, இல்ல வடப்பள்ளி கோயிலுக்கு வந்தாலும் சரி, வல்லக்கோட்டை முருகரை பார்க்க போனாலும் சரி, உங்க கூட வரவங்கள யாரையும் வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. அது உங்களுக்கு கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், சகோதரா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு வற்புறுத்தி கூட்டு போனீங்கன்னா, அதோட எதிர்வினையும் நல்வினையும் இரண்டுமே உங்ககிட்ட கண்டிப்பா சேரும். ஏன்னா, அவங்க என்னைக்கு முருகனை பார்க்கணுன்றது அவங்களோட விதியை பொறுத்து. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த இடங்களான திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், ஆறுபடை வீடு, இன்னும் எக்கச்சக்க இடம் இருக்கு. முருக சக்தி அதிகமா உள்ள ஒரு இடத்துக்கு நீங்க குடும்பத்தோட போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அந்த குடும்பத்தோட போறப்பதான் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள கடுமையான சண்டை நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்படி நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா, அந்த சமயத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா போய் ஆகணும். ஏன்னா அந்த கோவிலுக்கு நீங்க போவீங்க, போனதுனால உங்க வினை மாறும். உங்க வினை மாறின வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாதிரி நல்லது நடக்கிறப்போ உங்களோட வினையே இந்த பிரச்சனையை உருவாக்கும். 5 மணிக்கு கோயில்ல